பிரதமர் நரேந்திர மோடி ஒரு போராளி. அவரால் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள முடியும். பிரதமர் நரேந்திர மோடி காஷ்மீரில் அமைதியை நிச்சயம் கொண்டு வருவார். காஷ்மீர் விவகாரத்தை தைரியமாகவும் திறமையாகவும் மோடி கையாள்வார் என்று பல்வேறு பிரபலங்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடி மீது நடிகர் ரஜினிகாந்த் நம்பிக்கை வைத்து தெரிவித்துள்ள கருத்து குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் வேவ்ஸ் மாநாடு தொடங்கி உள்ளது. 4 நாட்கள் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் வேவ்ஸ் உலக ஆடியோ விஷுவல் பொழுதுபோக்கு மாநாடு என்பது மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் லிபரப்பு துறை சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மாநாட்டில் நடிகர்கள் ரஜினிகாந்த், மோகன்லால், ஹேமா மாலினி, சிரஞ்சீவி, அக்ஷய் குமார், மிதுன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல திரை பிரபலங்கள், தொழில்துறை அதிபர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தொடக்க விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்று பேசுகையில் ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் பற்றியும் அதனை பிரதமர் மோடி கையாள்வது பற்றியும் கருத்து தெரிவித்து உள்ளார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி ஒரு போராளி என்றும் அவரால் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் காஷ்மீரில் அமைதியை நிச்சயம் கொண்டு வருவார் என்று நடிகர் ரஜினிகாந்த் நம்பிக்கை தெரிவித்து உள்ளார். ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுட்டு கொன்ற சம்பவத்தால் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வரும் போர் பதற்றத்தால் வேவ்ஸ் மாநாட்டை அரசு தள்ளி வைக்கும் என்று பலரும் என்னிடம் கூறினார்கள். தற்போதைய சமயத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தினால் தேவையில்லாத விமர்சனங்கள் வரும் என்பதால் நிகழ்ச்சி தள்ளி போகும் என்று கூறினார்கள். ஆனால் நான் உறுதியாக இருந்தேன். பிரதமர் நரேந்திர மோடியின் அவர்கள் மீது எனக்கு இருந்த நம்பிக்கையால் குறித்த நாளில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்று உறுதியாக நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வெற்றி பெற்று விட்டதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு போராளி என்றும் அவரால் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் எனவும் இதனை அவர் ஏற்கனவே பல முறை நிரூபித்து உள்ளார் என்றும் கடந்த 10 ஆண்டுகளாக நாம் அவரின் செயல்பாடுகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். காஷ்மீர் தாக்குதலை அவர் தைரியமாகவும் ராஜதந்திரத்துடனும் திறமையாகவும் கையாள்வார் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் நம்பிக்கை தெரிவித்து உள்ளார். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டது என்பது காட்டு மிராண்டித்தனமானது, இரக்கமற்றது. காஷ்மீரில் அமைதியை கொண்டு வந்து நாட்டில் மீண்டும் அமைதியை நிலைநாட்டுவார் என்று நடிகர் ரஜினிகாந்த் கருத்து தெரிவித்து உள்ளார். அதாவது தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை அதிகரித்து உள்ளது. காஷ்மீரின் பகல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் இறந்தனர். இதற்கு பதிலடி கொடுக்க நம் நாடு தயாராகி வருகிறது. இராணுவ வீரர்கள், போர் விமானங்கள், போர் கப்பல்கள் என முப்படைகளும் தயார் நிலையில் உள்ளது. பாகிஸ்தானுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் தெரிவித்து உள்ளனர். முப்படைகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி முழு சுதந்திரம் வழங்கியுள்ளார். இதனால் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியை நம் இந்திய படை வீரர்கள் உரிய நேரத்தில் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தான் பிரதமர் மோடி மீது நம்பிக்கை வைத்து நடிகர் ரஜினிகாந்த் புகழ்ந்து பேசியுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிட்டிஷ் நாட்டிடம் இருந்து 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த நாள் முதல் தற்போது வரையில் கடந்த 78 ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியிலும் பாகிஸ்தான் எல்லை பகுதியிலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போரும் மோதல் போக்கும் துப்பாக்கி சூடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த துப்பாக்கி சூட்டில் பல இந்திய வீரர்களும் பாகிஸ்தான் வீரர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 1971ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அன்றைய கிழக்கு பாகிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக இந்திய இராணுவம் போரிட்டு வெற்றி பெற்றது. 13 நாட்கள் நடைபெற்ற போரில் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய இராணுவத்திடம் சரணடைந்தது. பாகிஸ்தான் படை தளபதி ஜெனரல் அமீர் அப்துல்லா கான் நியாசி 93,000 படையினருடன் இந்தியாவிடம் சரணடைந்தார். இந்தியாவின் கிழக்கு கமாண்டோ பிரிவு தலைவர் JS அரோரா முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அதிக எண்ணிக்கையிலான படையினருடன் பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கார்கில் போர் என்பது 1999ஆம் ஆண்டு மே முதல் ஜூலை வரை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த போராகும். இந்த போர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் நகரில்
அருகே உள்ள டைகர் மலையில் நடந்தது. கார்கிலை மீட்க இந்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையாகும். மே 1999 பாகிஸ்தான் இராணுவமும் காஷ்மீரி போராளிகளும் பாகிஸ்தானிலிருந்து கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி இந்தியாவிற்குள் நுழைந்ததே போருக்கு முக்கிய காரணமாகும். போரின் ஆரம்பத்தில் பாகிஸ்தான் பழியை முற்றிலுமாக காஷ்மீரி போராளிகள் மீது சுமத்தியது. ஆனால் உயிரிழந்த வீரர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலமாகவும் போருக்கு பின் பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆகியோர் விடுத்த அறிக்கைகள் மூலமாகவும் பாகிஸ்தான் துணை இராணுவ படையினர் தளபதி அஷ்ரப் ரஷீத் தலைமையில் போரில் ஈடுபட்டிருந்தது உறுதியானது. இந்திய வான்படையின் துணையோடு இந்திய தரைப்படை பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் போராளிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்திய பகுதிகளை வெற்றிகரமாக மீட்டது. சர்வதேச நாடுகள் பாகிஸ்தானின் செயலுக்கு கடும் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்ததால் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவுடனான போரை கைவிட்டன. கடந்த 78 ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. குறிப்பாக இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியை பாகிஸ்தான் இராணுவம் ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவது, இந்திய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அப்பாவி மக்களை கொல்லப்பட்ட பிறகுதான் இந்தியா பாகிஸ்தான் உடன் நடத்திய போரில் பாகிஸ்தான் இந்தியாவுடன் படுதோல்வியை சந்தித்து பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைந்து உள்ளது. அந்த வரிசையில் காஷ்மீரின் பகல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் இறந்தனர். இதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எப்பொழுது வேண்டுமானாலும் போர் மூலம் அபாயம் உருவாகி உள்ளது. இந்த போரிலும் இந்தியாவின் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இந்தியா உட்பட சர்வதேச நாடுகள் மத்தியில் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.